வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிரிமியாவில் ரஷ்ய ராணுவம் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரித்து வருகின்றன. அதே நேரத்தில் இந்த நடவடிக்கை ரஷ்யா உக்ரைன் போர் முன்னணியில் மற்ற பகுதிகளில் ரஷ்யாவை பலவீனப்படுத்துகின்றன. இது கிரிமியாவை மையப்படுத்தி உக்ரைன் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிடுகிறது என்று உளவு தகவல் ரஷ்ய உளவுத்துறைக்கு கிடைத்ததால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. கிரிமியாவில் ரஷ்ய ராணுவம் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளின் லான்ச்சர்கள் மற்றும் ராடர் நிலையங்களை திடீரென அதிக எண்ணிக்கையில் குவித்து வருகின்றனர். தெற்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து கூட S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிரிமியாவுக்கு நகர்த்தப்படுகின்றன. இது தெற்கு உக்ரைனில் ரஷ்ய ராணுவத்திற்கு மிக மோசமான நிலையை ஏற்படுத்தலாம் என்ற போதிலும் நடக்கிறது. அதை வைத்து பார்க்கும் போது கிரிமியாவில் ரஷ்ய ராணுவம் மிக விரைவில் பெரியதொரு உக்ரைனிய தாக்குதலை எதிர்பார்க்கிறது என்று எடுத்துக் கொள்ளலாம். இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளின் நகர்வுகளை உக்ரைனிய அட்டேஷ் பாகுபாடான இயக்கம் தெரிவித்துள்ளது. உக்ரைனிய அட்டேஷ் பாகுபாடான இயக்கம் என்பது ரஷ்ய ஆக்கிரமிப்பில் உள்ள கிரிமியாவில் இயங்கும் தலைமறைவு இயக்கம். ரஷ்யா 2014ஆம் ஆண்டு கிரிமியாவை ஆக்கிரமிப்பதற்கு முன் அங்கிருந்த உக்ரைனியர்களால் ரஷ்ய ஆக்கிரமிப்பின் பின் உருவாக்கப்பட்ட இயக்கம். அதாவது ரஷ்ய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இயக்கம். இவர்கள்தான் கிரிமியாவில் ரஷ்ய ராணுவ நடவடிக்கைகள் பற்றி உக்ரைன் ராணுவத்திற்கு ரகசிய தகவல்களை கொடுக்கிறார்கள். இயக்கத்தின் டெலிகிராம் சேனல் தற்காலிகமாக ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய தீபகற்பகத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்களின் ஒன்றின் புகைப்படம் மற்றும் ஒருங்கிணைப்புகளை வெளியிட்டது. குறிப்பாக அட்டேஷ் பாகுபாடான இயக்கத்தின் உளவாளிகள் சிங் பெராபோலுக்கு அருகில் உள்ள குவார்டிஸ்கே விமான தளத்தை உளவு பார்த்தனர். இந்த விமான தளத்திற்கு அருகில் வான் பாதுகாப்பு அமைப்புகளின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு காணப்பட்டது. குறிப்பாக அந்த அமைப்பின் உளவாளிகள் ஏராளமான S-400 லான்ச்சர்கள் மற்றும் ராடர்கள் நிலைமைகளை கண்டறிந்துள்ளனர். தெற்கு உக்ரைனில் உள்ள ரஷ்ய துருப்புகளுக்கு விமான ஆதரவு மற்றும் பொருட்களை வழங்குவதில் இந்த தளங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. சிம்பராபோல் அருகே உள்ள குவார்டிஸ்கே விமான நிலையத்தை அட்டேஷ் பாகுபாடான இயக்கம் உளவு பார்த்தது. கிரிமியாவின் ராடர் மொழியில் அட்டேஷ் என்றால் நெருப்பு. இவர்களது உளவு பார்க்கப்பட்டு எடுக்கப்பட்ட அனைத்து உளவு தகவல்களும் உக்ரைனின் ஆயுத படைகளுக்கு உடனடியாக அனுப்பப்படும். உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை வெளியிட்ட தகவலின்படி முன்னதாக அட்டேஷ் பாகுபாடான இயக்கத்தின் உளவாளிகள் ரஷ்யாவில் உயர் பாதுகாப்பு ராணுவ வசதிகளை உளவு பார்த்தனர். இதற்கு முன்பும் கிரிமியாவில் உள்ள ரஷ்ய ராடர் தளத்தை அட்டேஷ் இயக்கம் அம்பலப்படுத்தியது என்பதை நாங்கள் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளிப்படுத்தியிருந்தோம். ரஷ்யா ஆக்கிரமித்த கிரிமியாவின் நிலை அது. இப்போது உக்ரைனுக்குள் போரை தொடங்கிய ரஷ்யாவின் சொந்த நாட்டுக்குள் உக்ரைன் நடத்தும் போரை பார்க்கலாம். ஒரு காலத்தில் உலகின் 2வது பெரிய ராணுவமாக மதிக்கப்பட்ட ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் மதிக்கப்பட்டதால் வடகொரியாவிலிருந்து துருப்புக்களை இறக்குமதி செய்ய வேண்டிய கட்டாயம் புட்டினுக்கு ஏற்பட்டது. அதுதான் உலகின் 2வது பெரிய ராணுவத்தின் இன்றைய பரிதாப நிலை. ரஷ்யாவின் தீவிர ஆதரவு நாடுகள் அல்லது ரஷ்யாவை ஆதரிக்கும் மக்களை கொண்ட நாடுகள் ஏன் தமது படைகளை உக்ரைன் போருக்கு அனுப்பவில்லை என்பதும் புரியவில்லை. சீனாவின் ரஷ்ய ஆதரவு ரஷ்ய மலிவு எண்ணிக்கு அப்பால் போகவில்லை. புட்டின் இப்போது நண்பனையும் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளார். ஒரு விஷயம் உண்மை, போர் தொடங்கிய போது இதோ அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள் உக்ரைன் வீழ்கிறது, உக்ரைனுக்கு மற்ற நாடுகள் செய்யும் ராணுவ உதவி எல்லாம் கடன் அடிப்படையில் செய்யப்படுகிறது என்றெல்லாம் சொன்ன ஊடகங்கள் உள்ளன. உங்களில் பலரும் அதை நம்பியிருக்கலாம். இப்போது அவர்கள் உக்ரைன் போர் பற்றி வாயை திறப்பதில்லை என்பதையும் நீங்கள் கவனித்திருக்கலாம். அதற்கு காரணம் நீங்கள்தான். உங்களை நீண்ட நாட்களுக்கு ஏமாற்ற முடியாது. இப்போதும் உக்ரைனில் போர் நடக்கிறது. அவர்கள் யாரும் உக்ரைன் போர் பற்றி சொல்ல மாட்டார்கள்.
அதற்கு இங்குதான் வர வேண்டும். நாம் சோவியத் யூனியன் பிரஜையும் அல்ல, சோவியத் யூனியனால் பலனடைந்தவரும் அல்ல, ரஷ்யர்களும் அல்ல, உக்ரைனியர்களும் அல்ல. ரஷ்யா உக்ரைன் இரு நாடுகளும் ஈழ தமிழர்களுக்கானது எமக்கு எதிராக செயற்பட்ட காலமும் உள்ளது. அது முடிந்த கதை. நாம் நேர்மையாக சொல்கிறோம், அவ்வளவுதான். ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் அதை எதிர்ப்போம். சீனா இந்தியாவை ஆக்கிரமிக்க முயன்றால் அதையும் எதிர்ப்போம், எதிர்த்துள்ளோம். இப்போது சொல்லுங்கள், நாங்கள் யார், யாருடைய கைகூலி?